பீஷ்ம ஏகாதசி கதை, மகிமை, முக்கியத்துவங்கள். வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் நினைவு கூறும் நாள் பீஷ்ம ஏகாதசி. இதையே ஜெயா ஏகாதசி என்றும் சொல்கிறார்கள். தர்மத்தின் உருவமான பீஷ்ம பிதாமகர் ஏகாதசி நாளில் உத்தராயணத்தில் மோட்சம் பெற்ற புண்ணிய தினம் இது. பீஷ்ம பிதாமகர் குருக்ஷேத்திர போரில் அம்பு படுக்கையிலிருந்து உத்தராயணத்தில் ஏகாதசி நாளில் உடலை துறந்த புண்ணிய தினமே பீஷ்ம ஏகாதசி. இந்த நாளே ஜெயா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் பாபங்கள் நீங்கி முன்னோர்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. விஷ்ணு பக்தியுடன் கூடிய தர்ம நினைவு, இதுதான் இந்த நாளில் உண்மை அர்த்தம். ஏகாதசியின் கதை. மகாபாரதத்தில் பீஷ்ம பிதாமகர் தர்மத்தின் உருவமாக வாழ்ந்தவர். குருக்ஷேத்திர போரில் அவர் அம்புகளால் படுக்கையில் படுத்து உத்தராயண புண்ணிய காலத்தை காத்திருந்து ஏகாதசி நாளில்தான் தனது உடலை துறந்தார். அதனால் இந்த நாளை பீஷ்ம ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளே புராணங்களில் ஜெயா ஏகாதசி என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஒருமுறை தேவர்களின் மாளிகையில் இருந்த மால்யவான், புஷ்பவதி என்ற கந்தர்வர்கள் சாபம் பெற்றதால் பேய்களாக பிறந்தார்கள். அவர்கள் இந்த ஜெயா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததால் சாபம் நீங்கி மீண்டும் சொர்க்கம் அடைந்தார்கள். இந்த நாளின் முக்கியத்துவங்கள். ஏகாதசி விரதம் கடைபிடித்தால் பாவங்கள் நீங்கும், பித்ரு தோஷங்கள் குறையும், விஷ்ணுவை வழிபட்டால் முக்தி கிடைக்கும், இறந்த முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்தால் அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவர். பீஷ்மர் போல தர்மம், உண்மை, பக்தி நம்ம வாழ்க்கையிலும் நிலைக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் உண்மையான அர்த்தம். என்ன செய்யலாம்? விஷ்ணு கிருஷ்ண வழிபாடு, ஏகாதசி விரதம், தானம், அன்னதானம் செய்யலாம். பீஷ்மரை நினைத்து பிரார்த்தனை, பகவத்கீதா, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். பீஷ்ம ஏகாதசி அல்லது ஜெய ஏகாதசி பீஷ்ம பிதாமகர் ஏகாதசி நாளில் உத்தராயணத்தில் உடலை துறந்த புண்ணிய தினம். இந்த நாளில் விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மோட்சம் பெறும் புண்ணியம் உண்டாகும். சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.